ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதாவது வெங்காய பகோடா. இந்த பகோடா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 பல்லாரி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா தனித்தனியாக அதை பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப இதில் இருக்கிற வாட்டர்லாம் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பச்சை மிளகாயும் பூண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து வெங்காயத்தோட குவான்டிட்டிக்கு தகுந்தது போல் நீங்கள் பச்சை மிளகாவும் பூண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மற்ற பொருள் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் வாட்டர் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூண்டு, நல்லா பெரிய சைஸ் பூண்டை வந்து தோலோடு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் பச்சை மிளகாயும் நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ண போகிறேன். சோம்பு ஆட் பண்ணால் தான் நமக்கு பகோடா வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பகோடானாலே கண்டிப்பாக நீங்கள் சோம்பு ஆட் பண்ணி தான் செஞ்சாகணும், ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு காரம் வேணும். ஸோ காரத்துக்காக வந்து ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஒன்று பார்த்திங்கன்னா கடலை மாவு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நல்லா காய்ச்சின எண்ணெயை நம்ம வந்து ஊற்றுறப்போ பகோடா வந்து நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இது கூட நான் காய்ச்சின எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த 3 பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 3 நான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது நான் இதில் எந்த ஃப்ளேவர்னால் எனக்கு பிடிக்கல நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இந்த 3 ஃப்ளேவரும் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து சரி பாதியாக வந்து நம்ம அரிசி மாவு எடுக்கக்கூடாது. ஸோ 1 கப் நம்ம கடலை மாவு எடுத்தோம்னா அதில் 3ல் 1 பங்கு தான் நம்ம வந்து அரிசி மாவு எடுக்கணும். அந்த குவான்டிட்டியில் எடுத்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு 2த்தையும் போட்டு நான் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காய்ச்சின எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை, என்கிட்ட பட்டர் இருக்குன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் என்கிட்ட பட்டர் இல்லை, எண்ணெய் தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், எண்ணெயை நம்ம சூடு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு தனித்தனியாக நம்ம வந்து கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்லா குழகுழப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா காய்ச்சின எண்ணெயை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டீ கடையில், இந்த பேக்கரியில் இதெல்லாம் வாங்குகிற பகோடா விட நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பகோடாவை போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பகோடாவை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பிரித்து விடுங்க. ஏன்னா நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா போட்டுறப்ப ரொம்ப கம் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ நல்லா பிரித்து உதிரியாக போட்டால் தான் நமக்கு பகோடா தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டிக்கிட்டு போண்டா மாதிரி வந்துடும். ஸோ பிரித்து போடுங்க. சப்போஸ் உங்களை இதெல்லாம் பிரிக்க முடியலன்னா இப்போ நீங்கள் எண்ணெயில் வந்து அழகாக பிரித்து விட்டுடலாம்.
பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரட்டும். நல்லா வந்தால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா, பகோடா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா, நான் நிறைய கடலை மாவு ஆட் பண்ணிக்கல. ஸோ வெங்காயத்துக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால கடலை மாவு கம்மி பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு டீ கடை பகோடா மாரி வேணும்னா நீங்கள் கடலை மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பிரித்து விட்டிங்கன்னா நமக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான பகோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். சூடான சுவையான வெங்காய பகோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சூப்பரான பகோடா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.